வாசுதேவன் தம்பி சரவணகுமார், சிவகிரி நண்பர் டாக்டர் செம்பக விநாயகம், ராயகிரி பேரூர் அண்ணன் குருசாமி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாசு ஒன்றிய செயலாளர், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் முன்னின்று செய்த அருமை தம்பி கிருஷ்ணகுமார், அவரோடு உடனிருந்து உதவிய பேரூர் செயலாளர் அண்ணன் பாசறை கணேசன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் மாமா சையது சுலைமான், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் புளியங்குடி நகர செயலாளர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் அலாவுதீன், சங்கரன்கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் பந்தப்புள்ளி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ராஜகுரு, சங்கரன்கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் தம்பி சசிமுருகன், சங்கரன்கோவில் ஒன்றியத்தின் முன்னாள் பெருந்தலைவர் அண்ணன் காசிராஜன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தம்பி மாரிசாமி மற்றும் திரளான தோழர்களே, அகில இந்திய பாரம்பரிய கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக வருகின்ற தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பாலும் கடினமான உழைப்பாலும் தொகுதியில் பாய்ந்த பல கோடி பணத்தையும் மீறி நமது வேட்பாளர் தலைவர் வைகோவின் அன்பு தம்பி தளபதி ஸ்டாலின், தமிழக முதல்வர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் சதன் திருமலைக்குமார் அவர்கள் மாபெரும் வெற்றியினை ஈட்டியிருக்கின்றார்கள். அதற்கு உங்கள் அத்தனை பேரின் தன்னலமற்ற உழைப்பு ஒரு காரணம் என்பதனை ஒரு நாளும் மறக்க முடியாது. எங்கள் தலைவரின் முதல்வர் துரை வைகோ அவர்கள் சங்கரன்கோவில் திருமண விழாவிற்கு ஒரு சமூக நல ஊழியரின் திருமண விழாவிற்கு வருவதாக திட்டம் வகுத்திருந்தார்கள். அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சென்னை அண்ணாநகர் இல்லத்தில் வைத்து அழைத்த போது மகிழ்ச்சியாக வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த தேர்தல் நடைபெற்ற 25 நாட்களும் தலைவரும் சரி, எங்கள் துறை வைகோவும் சரி, காலையிலும் மாலையிலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும், அந்த ஊர் நிலவரம் என்ன, இந்த ஊர் நிலவரம் குறித்து எங்களுக்கு இப்படி செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வெற்றிக்கு நம் அத்தனை பேரோடு அடித்தளமிட்ட பெருமை எங்கள் துறை வைகோ அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் பிரச்சாரம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் தலைவராக வருகின்ற எங்கள் கழகத்தர் துரை வைகோ அவர்களுக்கு உற்ற சகோதரராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் விருப்பப்படி அவருடைய வேண்டுகோள்படி புளியங்குடியில் வந்து உரையாற்றி எங்களுக்கு பெருமை சேர்த்தார்கள். பல்வேறு கட்சியினரும் பாடுபட்டு இந்த வெற்றிக்கரியை தந்திருக்கிறீர்கள். டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது ஒன்றை பிரச்சாரமாக சொன்னார்கள். நான் என்றைக்கும் நானாக இருந்து உங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னார்கள். 4ஆம் தேதி நாங்கள் சென்னைக்கு சென்ற போது புளியங்குடியில் ஆரம்பித்து போன் சென்னை வரை வைக்கவே முடியவில்லை. அவர்களே போனை எடுத்து பேசி விடுவார்கள். யார் கூப்பிட்டாலும் சரி பதில் சொல்லி விடுவார்கள். விசிறுகால் கிடந்தாலும் திரும்ப கூப்பிட்டு பேசுவார்கள். கடந்த 4 நாட்களில் மட்டும் இந்த தொகுதி பணிக்காக அமைச்சர்களை சந்தித்து முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் உற்ற துணையாக இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கழகத்தர்கள் நீங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நன்றாக இந்த அலுவலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எம்எல்ஏ அவர்கள் இங்கே முழு நேர ஊழியரை நியமித்து பகலில் காலை 9:30 மணி இருந்து மாலை 6 மணி வரை அலுவலகம் இயங்குவதற்கான ஏற்பாடு செய்ய உள்ளார்கள். அலுவலகத்திலேயே நீங்கள் எம்எல்ஏக்களின் கடிதத்தை பெற்றுக் கொள்ளலாம், பரிந்துரை கடிதங்களை பெற்றுக் கொள்ளலாம். இங்கே வாரத்தில் குறிப்பிட்ட தினங்களை அறிவித்து இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார்கள். தொகுதியின் மையமாக இருக்கக்கூடிய புளியங்குடியிலும் எந்த நேரமும் சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆக நமது மாவட்டத்தில், தென்காசி புதிய மாவட்டத்தில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 5 பேரிலே 3 பேர் நமது கூட்டணியை சேர்ந்தவர்கள். அதில் வாசுதேவன் தொகுதி தனி முத்திரை பதிக்கிறது என்று எல்லோரும் உங்களை பாராட்டக்கூடியவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பணி இருக்கும். மறுமலர்ச்சி திமுக தலைவரும் எங்கள் தளபதி துரை வைகோ அவர்களும் நாங்களும் மாவட்ட கழகமும் அதற்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருக்க
என்பதை வாசுதேவன் தொகுதியின் அத்தனை தோழர்களுக்கும் தெரிவித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றியை உங்களுக்கு காணிக்கையாற்றுகிறேன். தொடர்ந்து நமது மக்கள் தொண்டன் நமது சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் பேசுவார்கள். நிறைவாக துரைவைக்கு அவர்கள் உரையாற்ற, அதன் பின்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு சார்பை பொன்னாடைகள் போற்றிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களின் உரை. விழாவின் சிறப்பு விருந்தினர் எங்கள் பாசத்துக்குரிய கன்னிகரல்லா தலைவர் தைகோ அவர்களின் செல்வ புதல்வன் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் கூறியதைப் போல் பொது தொண்டுக்கே பொதுத்தொண்டுகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் எத்தனையோ மாவட்டங்களுக்கு இலவசமாக நிவாரணப் பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதநேய பண்பாளர் நம் மதிப்புக்குரிய இளம் தலைவர் துரை வைகோ அவர்களே மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களே, அடுத்து நாங்கள் மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மற்ற நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அனைவருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய திமுக மாவட்ட செயலாளர் அவர்கள் கருப்பாநதி டேம் இன்றைக்கு அவரும் கலெக்டர் அவர்களும் தண்ணீர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர் கிளம்புவதற்கு முன்னால் நான் கட்டாயம் வந்து விடுவேன் என்று கூறியிருக்கின்றார். அதுபோல இங்கே கூறியிருக்கின்ற நம்முடைய ஏற்கனவே மாவட்ட செயலாளர் எல்லார் பேரையும் சொல்லிட்டாங்க. அதனால நானும் ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். எல்லா நம்முடைய இந்த கூட்டணியினுடைய முன்னோடிகளை குறிப்பாக ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். உண்மையிலே அவங்க அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் பரப்புரையின் போது சில செய்திகள் வரும். அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைகளை சொல்லுவாங்க. நான் அவர்களிடம் சொல்வது யாரையும் குறை சொல்லக்கூடாது, எதை சொல்லுங்கள். எல்லோரும் அருமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்களின் செல்வ புதுவர் இந்த நாட்டுக்கு தலைமை தாங்க வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம். அவர்கள் கட்டாயம் அவர்கள்தான் முதல்வராக வருவார்கள். அதற்காக எல்லாரும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒருத்தரை பற்றி ஒருவர் குறை சொல்லக்கூடாது. அது மக்கள் சில இடங்கள்ல மக்கள் என்ன செய்ய முடியாது. அவங்க எல்லாருமே வேலை செய்ய போய்தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். இவ்வளவு வாக்குகள் வாங்குறோம்னா எல்லாரும் நல்ல முறையில வேலை செய்ய போய்தான், அந்த மக்களை கொண்டு வர போய்தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம கட்டாய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட நான் சந்தேகப்படல, நான் சந்தேகப்படல. சில கிராமங்களில் எங்க வாக்குகள் கம்மியா இருக்குமோன்னு நினைச்ச கிராமங்களிலே தான் நம்ம தான் லீடிங்கா இருந்தோம். சில கிராமங்களில் லீடிங் இல்லாவிட்டாலும் ஓரளவு சமமான முறையில் வாக்குகள் பதிவாகி இருந்ததுதான் நமக்கு. அதனால இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம். இப்ப நம்ம எம்எல்ஏ ஆனதுனால கட்சி எல்கைகள்லாம் கிடந்து, ஜாதி மத எல்கைகள்லாம் கிடந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவான சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஒரு நாட்டில் இப்ப முதல்வர் இருக்கிறார்கள் என்றால் முதல்வர் ஜாதி மத பேரங்கள், கட்சி ஓட்டு போட்டாங்க, கட்சிக்காரங்க அப்படின்லாம் பார்க்க போறீர்கள். அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. நீங்க எல்லாம் இப்ப செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம முதலமைச்சர் குற்றம் யார் செய்தாலும் அதை தண்டிக்காங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, உடனடியாக கட்சியை கூட நீக்கி இருந்த வரலாறு நடந்துருக்கு.
அதனால அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவாக முதல்வர் என்றால் எல்லாம் அவரோட மன்னன், இந்த நாட்டினுடைய அரசர், அவர் வந்து எல்லாருக்கும் பொது, எல்லா மக்களும் நல்லா வாழ வேண்டும், எல்லா மக்களும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்ப இந்த கொரோனா தடுப்பு அட்வைசரி கமிட்டியோட நான் ஒரு மெம்பராக இருக்கின்றேன். அவர்கள் நடத்துகின்ற அந்த கூட்டத்தில் வந்து எல்லா அனைத்து கட்சியை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு அவங்க கருத்துக்களை கேட்டு அதன்படி முடிவு செய்திருக்கிறார்கள். இப்ப கூட ஒரு காணொலி கருத்தரங்கம் நடந்தது. அதுல வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அன்பிலார் அவர்கள் வந்து நடத்தினாங்க. அதுல கூட நாங்கெல்லாம் வந்து +2 தேர்வு நடத்த வேண்டும் என்றுதான் சொல்றோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பிரதிநிதி எல்லாருமே வந்து தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்றோம். ஆனா வந்து சில மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த வல்லுநர்கள் வந்து இப்போதைக்கு வந்து தேர்வு நடத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு, அந்த நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு, சரி இப்ப தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில மார்க் அடிப்படை, சில மந்திரி டெஸ்ட், காலாண்டு இந்த மாதிரி தேர்வு நடந்த இதை வச்சு அவங்க தேர்வு வேண்டாம்னு முடிச்சுட்டாங்க. அதனால வந்து யார் சொன்னாலும், அதாவது கருத்துக்களை கேட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அதுபோல நானும் நீங்கள் வந்து குற்றங்களை சுட்டி காட்டினாதான் உண்மையான நண்பர். யாருமே புகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலும் கெடும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நாங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டினாதான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். அதனால தயவு செய்து நீங்க எல்லாம் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உங்க பார்வையில இது வந்து உங்க கருத்துக்கு கொண்டு வருகிறோம், கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று நீங்க எல்லாம் சொல்லணும். நம்ம கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள், நம்ம ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், நம்முடைய கிளைக்கழக செயலாளர்கள் போன்றவர்கள் வந்து எல்லாரும் வந்து நம்முடைய எல்லா கட்சியை சார்ந்தவர்கள். அதுக்காக எதிர்கட்சியை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம்ல, எல்லா கட்சியும் பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, குறைகளை கண்டுபிடித்து நீங்கள் சொன்னால்தான் அதை வந்து விரைவுபடுத்த முடியும். இப்ப நாங்க கூட தேர்தல் ரிசல்ட் அறிவிச்சல் வந்து நானும் மாவட்ட கழக செயலாளரும் சுத்திக்கிட்டே இருக்கோம். பல இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரோடையும் கலந்து எல்லா ஒன்றிய செயலாளர்களுக்கும் தகவல் கொடுக்கிறோம். எல்லா கட்சியை சார்ந்த ஒன்றிய செயலாளர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம பகுதிக்கு குடிநீர் வந்து பிரச்சனையா இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியதரசன் அவர்களை முன்னாள் பார்த்தோம். நேற்று காலையில திருச்சியில் போய் நம்முடைய நேரு அவர்களை பார்த்தோம். மாண்புமிகு நேரு அவர்களை அவ்வளவு அற்புதமா எல்லாரும் வந்து ரொம்ப மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பெரியதரசனாலும் பொறுத்தளவுக்கு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெரியதரசன் அவங்க கிராமத்துக்கு போயிருந்தோம். எங்களை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து தெருவில் வந்து நாங்க காரையர் வரைக்கும் நின்று கும்பிட்டு வழியேறி போயிட்டாங்க. அவ்வளவு பண்பாளர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி நேரவர்கள் போன உடனே சாப்பிடத்தான் சொன்னாங்க. நாங்க சாப்பிட்டு வந்துட்டாச்சு, நீங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அவர்களுக்கு நாங்க உட்கார்ந்துருந்தோம். வந்து உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து உடனே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு உடனடியாக இந்த துறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். டாக்டர் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க, மாவட்ட செயலர் தான் வந்திருக்கிறாங்க. அதனால தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அறிவுரை சொன்னார்கள். அதனால தலைவர் வந்து நீங்க உடனே அது செய்யுங்கப்பா, இல்லாட்ட தலைவர் எங்க தலைவர் கூட இருக்கும்போது போனப்பட்டு நேரம் அதை செய்யுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வைகோ அவர்கள். அந்த அளவுக்கு வந்து என்னை கூப்பிடுற அளவுக்கு உரிமை உள்ளவர்கள் என்று அதெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பரபரப்பா, ரொம்ப அற்புதமா, எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 300 பேரை வந்து அரை மணி நேரத்துல டிஸ்கஸ் பண்றாங்க. அவ்வளவு வேகமா எந்திரிச்சு நின்றுக்கிறேன், உட்கார்ந்துக்கிட்டலாம் இல்லை. அந்த அளவுக்கு இப்ப வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் எல்லாம் வந்து நல்லா செயல்பட வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லா செயல்பட வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்படி அதே மாதிரி நம்முடைய வடமராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள ஒருத்தர் யாரும் அணுகுனா எந்த இதையும் பார்க்க கிடையாது. படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை,
தண்ணி நொண்டி எதுவுமே பார்க்கறது. எல்லா மக்களுக்கும் வந்து உடனடியாக அவர்களால் முடிந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கும் வரை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நம்ம தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். அதே போன்று அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களும் அதே போன்ற எண்ணத்தில் தான் இப்போது இருக்கின்றார்கள். ஆகவே வந்து நம்முடைய தமிழ்நாடு வந்து வளமுடைத்த தமிழ்நாடாக இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக அமையவிருக்கிறது. அதுபோன்று நம்முடைய வாசகர்கள் தொகுதியும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கு நீங்க எல்லாரும் உதவி புரியணும். நான் மட்டும் வந்து இந்த செயல்படுத்த முடியாது. நம்ம டாக்டர் செல்வ நாயகம் இருக்கணும், முத்தியா பாண்டியன் இருக்கணும், நம்ம லாலா சக்கரவர்த்தி இருக்கணும், நம்ம ராஜா இருக்கணும், நம்ம மூத்த பாண்டியா இருக்கணும், நம்ம பாண்டிய தங்க பாண்டியா இருக்கணும், நம்ம சுலைமான் இருக்கணும். அது மாதிரி எல்லாருமே நீங்க நம்ம கம்யூனிஸ்ட் சோழர்கள் புதுவுடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த குற்றக்குறைகளை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அதனால நீங்க தயக்கமே வேண்டாம், நேரடியா சொல்ல முடியாத எனக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். உங்கள் செயலில் குறைபாடு இருக்கிறது, அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எனக்கு கடிதம் கூட எழுதலாம். அல்லது நீங்க எழுதி இங்க போட்டுட்டு போயிருங்க. அதனால நீங்க வந்து துணிஞ்சு வந்து குற்றங்களை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் நேர்மையாகவும் உங்களுக்கு செம்மையாகவும் உழைக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைய இடங்கள் போகிறது. இப்படி நிறைய டிஐசி ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கெல்லாம் போய் சில நலத்திட்ட உதவிகள் செய்ய இருக்கின்றார்கள். அதுவும் ஸ்ரீகுளம் யூனியனில் உள்ள அந்த டிஐசிக்கு உட்பட்ட நிறைய மருத்துவமனைகளுக்கு சென்று நலத்திட்ட உதவிகள் செய்ய இருக்கின்றார்கள். அதனால காலத்தின் அருமை கருதி நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு சொல்லணும். செயல்பாடுகளுக்கு எல்லாரும் எதுவும் குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கப்பட்டு, யாருனாலும் எப்பனாலும் 24 மணி நேரத்தில் எந்த நிமிடத்தில் வேணாலும் எதற்காக வேண்டும்னாலும் எனக்கு போன் பண்ணலாம். ஆனா அதுக்காக பணம் கேட்டிருக்காரு. எதற்காக அன்னைக்கு அனுபவிச்சு பேசுனீங்களாப்பா, எதற்காக வேண்டும் என்றாலும் ஒரு 1000 ரூபாய் தள்ளிவிட, 5000 தள்ளிவிட அப்படி இருந்தா அப்புறம் நம்ம சென்ற ஒரு ஆயிரத்துக்கு தான் கேட்கலாம். சோழியை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பாண்டியன் சுத்தப்பாண்டி வந்து நல்ல வலுவான வண்டியை செய்யறாரு. அவ்வளவு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பணங்களை பெற்று கொடுக்க வேண்டிய நல்ல சந்திரா இருக்கிறார், மைனர் சந்திரா, டாஸ்மாக் சூப்பர்வைசர், கொஞ்சம் பாட்டிகளா ஃப்ரீயா கொடுத்தோம். அதனால வந்து நீங்க வந்து நல்ல காரியங்கள் நம்ம தொகுதியை வளப்படுத்த வேண்டும். முதல்ல குடிநீர் பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும், சாலை வசதிகள் செய்யணும், மருத்துவ வசதிகள் செய்யணும். நம்முடைய நீண்டகால திட்டம் எல்லாம் நீங்கள் கனவில் இருக்கிறது. நம்முடைய தலைவர் கனவில் வந்து செண்பகவல்லி அந்த உடைப்பை சரி செய்து தலையணைக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய தலைவரோட கனவு திட்டம். அதுபோன்று முதல்வர் அவர்களும் பல்வேறு தேர்தல் அறிக்கையில நிறைய அணைகள் கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதை செய்வார்கள், கட்டாயம் அதை செய்வார்கள். நிதி பற்றாக்குறை இதெல்லாம் கைவிட மாட்டார்கள், நிச்சயமாக செய்வார்கள். நான் கூட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் எடுத்திருக்கிறேன். அது என்னன்னா, நம்ம பம்பை அச்சன் கோயில் ரயில் பாதை இணைப்பு திட்டம். அது வந்து 2 மாநில பிரச்சனை கொண்டது. எனக்கு என்ன தைரியம்னா, நம்ம தலைவர் இருக்காங்க, தலைவர் வந்து முதல்வர்கிட்ட சொல்றாங்க, நம்ம தலைவர் வந்து அங்க முதலமைச்சரோட பையன் கூட வந்து டெய்லி பேசிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது வந்து 4700 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அதான் நம்ம இப்ப நம்ம தலைவருக்கு நான் வந்து சொல்லுறேன். நான் வந்து அந்த டிராப்ட் எல்லாம் வச்சிருக்கிறேன், கொண்டாந்து நான் சொல்லுவேன். இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லணும். அதனால வந்து நீங்க அந்த திட்டம் நிறைவேறினால் வழிவழி வம்சமாக தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் எல்லாம் வந்து முப்போகம் விளையும்.
அந்த மாதிரி தாமிரபரணி மாதிரி, காவிரி மாதிரி, வைகை மாதிரி அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அதை நிறைவேறும் போது நம்ம அப்பொழுது பதவியில் இருக்கோமா அல்லது நம்ம இருக்கோமா என்பது அது 2வது பிரச்சனை. ஏன்னா அது 10 ஆண்டு காலம் அந்த வேலை நடக்கும். ஆனா அந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சு வைப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்க எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு என் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நம்ம மாவட்டத்திலே தென்காசி மாவட்டத்திலே எங்கள் தலைவருடைய புதல்வர் முதல் தலைவரா ஒரு அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கட்சியில் அவர் எங்க தென்காசி மாவட்டத்தில் தான் கல்விப்பட்டியில உறுப்பினர். எங்க கட்சியிலேயே 90% பேர் அவரை பார்த்துக்க முடியாது. ஒரு சில நாங்களும் ஒரு சிலர் பார்த்திருக்கோம். அதனால உங்களுடைய மற்ற தோழர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் அரசியல்ல ஆர்வம் கிடையாது. தன்னுடைய சொந்த உழைப்பில் கிடைக்கிற வருமானத்தை யாராவது கஷ்டப்பட்டவங்க கேட்பாங்க. வெளியே தெரியாம சைலண்டா அவங்களுக்கு 20-25 வருஷமா உதவி செஞ்சுட்டு இருக்காரு. வரலாறு அவரை அரசியலுக்கு இழுத்து வருகிறது. இன்றைக்கு நாணயமா, நேர்மையா, ஒழுக்கமா, எல்லா ஆட்களோடு இயங்குவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தலைவருக்கு தேவைப்படுது. காலம் அவரை இழுத்துட்டு வந்திருக்கு. அவருக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு தேவை இருக்கு. அதனால அவர் வந்திருக்கிறாரு. அவரை பாதுகாத்து அரசியலில் நல்லதொரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தென்காசி மாவட்ட எங்கள் கட்சி நாங்கள் தலைவர்களுக்கு அவர்களுக்கு இன்னும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆங்கிலத்துல ஒரு ஹிஸ்டரியை பார்க்க போனோம். ஒரு 15 நிமிஷம் புரிஞ்சு தள்ளிட்டாப்ல. கூட இருக்கிற எல்லாருக்கும் எப்படி உட்பட அவர் என்ன படிச்சிருக்காருன்னு அதிகாரிகளுக்கு தெரியாது. பேசுறோன்னே அவங்க எல்லா சப்ஜெக்டையும் பேசுறாரு. அரசியல் பேசுறாரு, வெளிநாட்டு அரசியல் என்ன நடந்துகிட்டு பேசுறாப்புல. இந்த கொரோனாவை பத்தி டாக்டரால கூட சொல்ல முடியாது. ஏன்னா கொரோனாவில் தான் ஆம்புலன்ஸ் விட்டு சாப்பிட்டு முழுக்க அங்கதான் இருக்காங்க 1 மாசமா. அவரே ட்ரெஸ் போட்டு முதல்வர் கோயம்புத்தூர்ல போட்டாங்கல்ல, அந்த ட்ரெஸ் போட்டு திமுக பிரதிநிதி அடைக்கலம் சட்டமன்றக்காரு சீரியஸ் மூச்சு திணறல் அவரை கொண்டு போய் தானே தூக்கி வச்சு தன்னுடைய ஆம்புலன்ஸ் கொண்டாயி 15 நிமிஷத்துல ஆஸ்பத்திரியில நீங்க படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு இயல்பு கட்சி மாநாட்டுக்கு வந்தா 15வது வரிசையில யாருக்கும் அடையாளம் தெரியாம நடுவுல உட்கார்ந்து பேச கேட்டு போயிருவாங்க. யார்கிட்டையும் பேச வைக்கிறதுல இன்னைக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமா வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆறுதலா, எங்களுக்கு ஒரு தைரியமா, நாங்கள் திராவிட இயக்கத்தில் எங்கள் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை கூர்மையாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆசிரியராக இருக்கின்ற எங்களுக்கு வைகோ அவர்களின் வருகை ஓகையை தருவதற்கு மகிழ்ச்சியாக வருகிறது. அவர்கள் சிறப்பாக உரையாற்றி இந்த விழாவை நிறைவு செய்ய அன்புடன் அழைக்கிறேன். இனிய காலை வணக்கம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறப்பு விழாவில் இங்கே பங்கேற்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய பார்வர்டு பிளாக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி மற்றும் நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு பின்னால்
உங்க எல்லா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய உழைப்பிற்கு அதுக்கு எங்க தலைவர் வைகோ சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் எம்எல்ஏ சொன்ன மாதிரி கடுமையான சவால் எதிரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணப்படம் அதிகார பலம் கடுமையான போட்டி. அவர் மாவட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் சரி தலைவரும் சரி பல தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். போன மணி இந்த மாதிரி நிலவரத்தை இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னு கேட்டு இருந்தோம். இந்த கடுமையான சவால்ல வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு இருக்கு. தலைவர் வர முடியல, அவர் சார்பா மறுபடியும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறார். நம்ம எம்எல்ஏ சதவீதம் சொல்லணும்னா அழகு சொல்லணும்னா ஒரு மிக நேர்மையானவர், எளிமையானவர். அவரை ஜெயிச்சு வெற்றி பெற்றது அவருக்கும் ஓய்வு இல்லை, அவருடைய தொலைபேசிக்கும் ஓய்வு இல்லை. நான் கூட நடுவில் கவலைப்பட்டு ஒரு ஆள் பார்த்து என்னன்னா இவ்வளவு சோர்வா இருக்கு, முடிஞ்சளவு ரொம்ப சோர்வா இருக்கு, கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. கட்சி மேலேயும் இயக்கத்துக்கு மேலேயும் அவர் தலைவர் வைகோ மேலேயும் அளவு கடந்த பாசம் அவருக்கு. அதற்கு சான்றுதான் அவருடைய இந்த 28 ஆண்டு கால தடம் மாறாத ஒரு அரசியல் பயணம். அந்த சிறப்பு, இந்த மாதிரி சிறப்பு பண்புகள் எல்லாம் அவர் மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆவணம் நினைச்சு முயற்சித்து பல பேர் நானும் வருவேன். இன்னைக்கு ஒரு ஜெயிச்சாச்சவர் சிறப்பா செயல்படுவார் நம்பிக்கை இருக்கு. வாசுதேவன் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோடைய நேரடி கண்காணிப்பு இருக்கக்கூடிய தொகுதி. எனவும் பக்கத்தில் கலைஞர் நம்ம உறவுகள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தலைவரை பொறுத்திருக்கிறதுனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏ கொடுத்தாலும் சரி, மாவட்ட கொடுத்தாலும் சரி, வேற யார் நம்ம திமுக முஸ்லீம் நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி, விடுதலை யார் இருந்தாலும் இந்த கோரிக்கை கொடுத்தாலுமே நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு பாசத்திற்குரிய தலைமையில ஸ்டாலின் அவருக்கும் சரி, முக்கிய அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளுக்கு அவரே போல பேசுறாரு, பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் பாத்தீங்களா, நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஜெயிச்சு வச்ச எம்எல்ஏ என்னால செய்ய முடியும் இந்த தொகுதிக்கு, இந்த தொகுதி மேம்பாட்டிற்கு கண்டிப்பா என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கும். இப்ப என்னன்னா முக்கியமா சொல்ல வந்தது, அதாவது உங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் குறிப்பா சொல்லணும். முக்கியமான பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள். அதான் சந்திரன் சொன்னாங்க, அந்த பைபாஸ் ஸ்கீமா இருக்கட்டும், செங்கோல் திட்டமா இருக்கட்டும், நீங்க டிராப் போட்டு வச்சிருக்கீங்க. நான் யாருக்கே ஒரு டிராப் வச்சிருக்கேன் நான் கையில, சரி பார்க்கணும். அவ்வளவுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு நம்ம மாவட்ட சொல்ல மாதிரி எனக்கு ஒரு பிடிக்காது. எனக்கு சில காரணங்கள், ஆனா இன்னைக்கு சில கால சூழ்நிலையால நான் இன்னைக்கு அரசியல் செயல்பட எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி என்னன்னா, அரசியல் அதிகாரங்கள் ஒரு கருவியை வச்சுக்கிட்டு பல மடங்கு பல பேருக்கு உதவி செய்ய முடியும் நான் கற்றுக்கிறேன். நான் இந்த சில நாட்கள் தனிப்பட்ட மனிதர்கள் நான் நிறைய செஞ்சிருக்கிறேன், பெரிய தெரியாது நிறைய செஞ்சிருக்கிறதுனால. அரசியல் அதிகாரிகள் கான்டாக்ட் நிறைய பேர் நமக்கு அதிகாரிகள் நமக்கு கான்டாக்ட் வேலை செய்யறாங்க, நிறைய செய்ய முடியும். அது மிகப்பெரிய ஒரு மன திருப்தியை கொடுத்திருப்பேன். இந்த தண்ணி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இது பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை கோரிக்கை இருக்கு. செங்கோல் திட்டமா இருக்கட்டும், பல ஆண்டுகள் அதை நம்ம சரி செஞ்சா இங்க கிட்டத்தட்ட 2-3 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். அது எனக்கு இடையில ஒரு அருமையான வாய்ப்பு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆளுநர்ச்சி பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டுமோ என்ற ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் பாசத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அவர் பதவி ஏற்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க.
இரண்டாவது அலை கொரோனா இரண்டாவது அலை மிகவும் வீரியமா இருந்தது. அவர் பதவி எடுக்கிறதுக்கு ஏற்கனவே முன்னாடியே பாத்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமிட்டிஸ் இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் எங்க அவங்க அது போஸ்ட் பண்ணுறது கரெக்டா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2-3 வாரங்கள் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது அலையின் வீடு குறைந்திருக்கு, இறப்புகள் குறைந்திருக்கு, மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த தருணத்துல ஆளுங்கட்சி திமுக நம்ம கூட்டணி கட்சி நம்ம இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக கோரிக்கைகள் நிறைய இருக்கு. குறிப்பா இந்த தண்ணி பிரச்சனை நமக்கு இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தலைவர் வைகோ பார்த்தீங்கன்னா கேரளா அவங்க இருக்கிற முதலமைச்சர் நல்ல பரிச்சயம். இங்க நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வச்சு 2 பேரும் பேசினாங்கன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம். நம்ம ஆரம்பிச்சா போதும், அது முடிக்கிறதும் 10 வருஷம் ஆகும் சொல்ற மாதிரி. ஆனா தலைவரின் கனவு திட்டம் சொன்னார் இல்லையா, அத நினைவாக்குறதை இந்த தொண்டன் உரை வைக்கோக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிறது. எல்லாத்துக்கும் லக்கு வேணும், டைம் வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ சில பேர் பார்க்கும்போது இயற்கையா நடக்குது எல்லாமே. நான் தொகுதி தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது கூட நம்ம வாசுதேவ தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நான் பட்டியல் போட்டு பார்க்கும்போது அப்பயே நினைச்சேன், அருமையான ஒரு இந்த திட்டம். இந்த திட்டத்தை தலைவர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா அதை செயல்படுத்த முடியல. இந்த தடவை பாத்தீங்கன்னா செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை அப்படி செயல்படுத்த முதல் அதுக்குண்டான பவுண்டேஷன் போட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அது முன்னே எங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். அவர் எம்எல்ஏ சொல்லுங்க, அவர் டிராப்ட் வச்சிருக்காங்க, யாருக்கே சில திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அதை சொன்னதுனால இந்த கூட்டம் முடிஞ்சதோட தனியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களை எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம சார் உட்கார்ந்து 5 அலுவலகம் திறந்திருக்காங்க. இன்னொரு வருகை பதிவு கண்டிப்பா இருக்கணும். ஒரு அட்டெண்டன்ஸ், ஒரு விசிட்டர் ரிஜிஸ்டர் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுல வரவங்களுடைய எண்ணிக்கைக்கு வந்தாங்க, பேரு, எந்த ஊரு, எந்த பிரச்சனை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கணும். அதே மாதிரி வர்றவங்க ஏதாவது குறைகள், ஏதாவது இந்த ஆபீஸ்ல குறைகள் இருந்துச்சுன்னா அந்த என்ன குறைகள், வர்றவங்க சரியா உபசரிக்கலையா, அவங்க சரியா பதில் சொல்லலையா, உடனே வந்து அந்த வருகை பதிவுகளை பதிவாகணும். நான் சாப்பிட்டு அன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கும்போது வெளியே சொன்னேன், அதே இங்கே சொல்றேன். முன்னாடி ஒரு சின்ன ஒரு பலகை வைங்க. அதாவது விசிட்டர்ஸ் ரிஜிஸ்டர் வருகை பதிவு இருக்கு, உங்க கோரிக்கை அதை எழுதலாம். இங்க உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா, இந்த அலுவலகம் செயல்படுறதுல குறைகள் இருந்துச்சுன்னா, இல்ல அவர் என்ன சொல்ற மாதிரி நான் செயல்படுறதுல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா எல்லாமே அந்த வருகை பதிவுதான். அந்த பதிவுல அப்படி பதிவிட்டாதான் நமக்கு நம்மளுடைய குறைகள் தெரிஞ்சு குறைகள் சரிபார்க்க முடியும். அந்த வருகை பதிவேடு கண்டிப்பா வைக்கிறோம். அது வர ஜனங்களுக்கு தெரியும், பதிவேடுக்கு தெரியும். வந்து அடுத்த 2வது நாங்க சொல்ல முடியுதுன்னா, இங்க நம்ம ஒன்றிய நம்ம கட்சிக்கு மறுமொழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு உட்பட்டு 3 ஒன்றிய செயலர் இருக்காங்க, ஒரு நகர செயலர் இருக்காங்க. எம்எல்ஏ எவ்வளவு செயல்பட்டாலும் சரி, நம்ம மாவட்ட செயலாளர் எவ்வளவு செயல்பட்டாலும் சரி, நீங்க ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் உங்களுடைய நீங்களாம் காதும் கண்ணும் எம்எல்ஏக்கு. ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு தெருவிலையும் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு கொண்டு வருது அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய முயற்சி இல்லாம அவர் எம்எல்ஏ செயல்பட முழுமையா செயல்பட முடியாது. அதனால எம்எல்ஏ அவருக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ விசிட்டர் ரிஜிஸ்டர் வந்து யாரும் வருவாங்க, இந்த கிராமத்துல இந்த பிரச்சனை கோரிக்கை சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அந்த ஒன்றிய செயலாளர் மூலியமா அந்த பிரச்சனை அவர்கள் ஏன் சிறப்பா இருக்குன்னு என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய செயலர் நீங்களும் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்ற மாதிரி செயல்படுங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, கொரோனா கொஞ்சம் வீடியோ குறைஞ்சு லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும், நம்ம ஒன்றிய செயலாளருடைய கிராமம் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு கேம்ப் நடத்துங்க. ஒரு பேனர் போட்டு ஒரு கேம்ப் நடத்துங்க. அது என்னன்னா அடிப்படை தேவைகள், தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற சாலை பிரச்சனையா இருக்கட்டும், சில சின்ன சின்ன விஷயங்கள். ஆதார், சில படிப்பறிவு இல்லாத சில ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அதுவும் கிடைக்கிறது கிடையாது. எங்க போய் யாருமே அலுவலகம் கூட தெரியல. நான் கிராமங்களுக்கு போறதுனால சொல்றேன் இந்த தேர்தல. அதை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி போட்டு அவங்களுடைய பேரு என்ன கோரிக்கை அது கூட இருந்து அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மறக்க மாட்டாங்க, உங்களையும் மறக்க மாட்டாங்க, கட்சியும் மறக்க மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வேலைங்க. இதெல்லாம் பெருசா நம்ம வந்து
பத்திரிகை தேட வேண்டாம், ஒரு முதலமைச்சர் தேட வேண்டாம். அடிப்படை சாதாரண விஷயங்கள் இது நம்ம செஞ்சு கொடுத்தாலே நம்ம தொகுதியில கிராமங்கள்ல அவங்களை பத்தி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஒன்றிய உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும், கட்சிக்கு ஒரு நல்ல பேர், தலைவருக்கு ஒரு நல்ல பேர். அதனால தயவு செய்து உங்களோட ஒன்றியத்துல எல்லா கிராமத்திலையும் ஒரு கேம்ப் வைங்க. அங்க வைக்கிற முதல் கேம்ப் அதை நான் வரல, நானே வரல. முதல் கேம்ப் ஒவ்வொரு ஒன்றியத்துல ஒரு கேம்ப்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து நான் வர முடிஞ்சா அந்த டைம் இருந்துச்சு நீங்க வாங்க. ஏன்னா அந்த கேம்ப் மூலமா வந்து நம்ம கிராமத்துக்கு சேர்ந்து சென்றடைய முடியும். அந்த கிராமத்துல இருக்கிற இயல்பா பேசலாம். நீங்க ஃபங்க்ஷன் பண்றது ஒரு டேபிள், ஒரு பின்னாடி பேனர், இந்த மாதிரி நாங்க கோரிக்கையை சேர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேனர் வச்சீங்கன்னா அது ஒரு சாதாரண ஜனம் வந்து அவங்களுடைய கோரிக்கை சேவைகள் உங்களுக்கு வந்து முழுமையை தெரிஞ்சுக்கலாம். நீங்க அது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு இந்த தொகுதி அதாவது ஊருக்கு வந்து அளவு தேர்ந்தெடுக்க முடியும். அதனால வந்து என்னதான் நம்ம ஒன்றியா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், நம்ம மாவட்டமா இருக்கட்டும், இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எல்லா கட்சியும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம இந்த முயற்சியை நம்ம கையாளணும். அத எம்எல்ஏ சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆபீஸ் வந்து மாநில ஆபீஸ் கிடையாது, இது வாசித்து எம்எல்ஏ ஆபீஸ். எல்லாரும் பொருந்தது, கட்சி ஜாதி மதம் எல்லாருக்கும் கலந்து இது ஒரு குடும்பம். வாசிதர்கள் தொகுதி ஒரு குடும்பம். அதனால எல்லாருக்கும் வந்து எந்த ஜாதி மத கட்சி சார்பில்லாம நம்ம இதை சேவை பண்ணுவோம். நீங்க உங்களுடைய ஒத்துழைப்புல உங்களுக்கு முடிஞ்ச ஆலோசனைகள் ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நீங்க உங்களுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணலாம் சொல்லி எம்எல்ஏக்கு நீங்க சொல்லுங்க, மாவட்டத்துக்கு சொல்லுங்க. நம்ம மாவட்ட திரும்ப ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் சில வரிகளை சொன்னா ஆரம்பத்துல தலைவர்கிட்ட ஒரு உதவியானவராக வந்தாரு. படிப்படியா அவருடைய உழைப்புல வந்து இன்னைக்கு கட்சியில பல்வேறு பொறுப்பு வகிச்சுட்டு இன்னைக்கு மாவட்ட இருக்காரு. தமிழ்நாட்டிலேயே சிறப்பா செயல்படுற மாவட்ட செயலாளர் அவருக்கு ஒத்துழைப்பு சொல்லுங்க. தொழில் திறன் மக்கள் கிடையாது. தொழில் இன்னைக்கு பேச்சாளர்கள் பேசலாம், ஆனா இன்னைக்கு ஒரு காலம் மாறிடுச்சு. வார்த்தை அழகாக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் கிடையாது, யாரும் நம்புற மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஜனங்க வந்து என்ன சொல்றாங்க, விஷயத்துக்கு வாங்கி விடுறாங்க. எனக்கு என்ன செஞ்சேன், கிராமத்துக்கு என்ன செஞ்சேன், தமிழ்நாடு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என் கிராமத்துக்கு என்ன செஞ்சேன், என் வீட்டுக்கு என்ன செஞ்சு கேட்கறாங்க. அந்த மாதிரி மனநிலை மாறிடுச்சு. இன்னைக்கு சொல்லித்தரும் மக்கள் செயல்திறன் உள்ளவர் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அருமையான ஒரு மாவட்ட செயலாளர், நல்ல ஒரு எம்எல்ஏ அவங்க கிடைச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து விட்டு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த சாத்தோட முழுமைக்குரிய நான் பார்த்து நினைச்சிட்டு சொல்லியிருக்கிறேன். இங்க எனக்கு அந்த இதே அந்த கவலையே கிடையாது. கண்டிப்பா ஒரு தமிழ்நாட்டிலேயே நல்லா செயல்படுற ஒரு எம்எல்ஏ செயல்படுவாரு. அதுக்கு உறுதியா நம்மளுடைய மாவட்ட செயலாளர் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற திமுக அமைப்பாளர்களும் சரி, எல்லா கூட்டணி கட்சி எல்லாரையும் உறுதியா இருக்க போறீங்க. மறுபடியும் கோரிக்கை வருவதனால இந்த இளையவனை இன்னைக்கு நிகழ்ச்சி கூட்டு வந்துறீங்க. இன்னைக்கு இந்த கலெக்டர் வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. என்னுடைய இது முதல் வகையே கிடையாது, மறுபடியும் அலுவலகத்துக்கு நான் கண்டிப்பா நான் வருவதனால சொன்ன மாதிரி கரெக்டா அது எல்லாமே கரெக்டா அமையுது. நாங்க கரெக்டா 10 மணிக்குள்ள நல்ல நேரம் சொன்னாங்க, 10 கூட திறக்கணும்னு சொன்னாங்க. கரெக்டா 10:29 அதுக்குள்ள கட் பண்ணுறாங்க. அதே ஒரு சமீட்சை ஒரு சிக்கல் அவ்வளவுதான், எல்லாமே சரியா வரும், எல்லாமே சரியா வரும், எல்லாம் சிறப்பா நடக்குது. அதே ஒரு சிக்கல் அது. நான் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் கொஞ்சம் வேண்டுகோள், கொஞ்சம் தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், கொரோனா தடுப்பூசியை வந்து தயவு செய்து எல்லாருக்கும் போடுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிருந்தேன். நமக்கு எல்லாருக்கும் நான் கிராமங்கள் நிறைய கிராமங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடி சரி, தேர்தல் அப்பயும் சரி, தேர்தல் முடிஞ்சு நிறைய கிராமங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன கவலைன்னா, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, நான் இதய நோயாளி, நான் போடலாமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. சமீபத்தில் நம்ம நண்பர் நம்ம நடிகர் விவேக் அவங்க மறைஞ்சாங்க, இறந்துட்டாங்க. அதற்கு தடுப்பூசிக்கு தயவு செய்து எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் ஏற்கனவே ஒரு இதய பிரச்சனை 20 நாளா அப்படி இறப்பு நடந்தது. நீங்க அதுக்கு எதுவும் சம்பந்தப்படுத்தாதீங்க. தயவு செய்து தலைவர் 26 வயசு ஆகுது, அவருக்கு உங்களுக்கு தெரியும் சுகர் சர்க்கரை நோய் உண்டு. அவரே ஊசி போட்டிருக்காரு, அம்மா போட்டிருக்காங்க, நான் போட்டிருக்கேன்.
என்னுடைய மாமியார் அவங்க கிட்டத்தட்ட 86 வயசு நடக்கவும் அவங்களுக்கு போட்டுருக்கோம். சாத்தூர்ல வந்து தடுப்பூசி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு போட்டுருக்கோம். யார் நோய் எடுக்கிறவங்க கேஷுவலிட்டி கிடையாது, எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த தடுப்பூசி போடுறது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. கொரோனா இருக்கிறது தடுப்பூசி போட்டா எனக்கு சைடு எஃபெக்ட் இருக்காதீங்க. தடுப்பூசி போடாம கொரோனா வந்தா கொரோனால நீங்க தப்பிக்கலாம். ஆனா கொரோனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா. அந்த கொரோனா வந்தாலே உங்களுக்கு மெயினா பாதிக்கப்படுறதுன்னா உங்க நுரையீரல் லங்ஸ்லாம் வாழ்நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் கடுமையான உழைப்பு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது இழப்பு இருக்கும், உங்களுக்கு ஈஸியா ஆஸ்மா சொல்லுவாங்க, இழப்பு இருக்கும். வேற மாதிரி உங்களுக்கு இதய நோய்கள் வரலாம். அதாவது ஜீரண அதாவது என்ன அது பாதிக்கிற எல்லா உறுப்பையும் பாதிக்கிறது கொரோனா பொறுத்த வரைக்கும். அதனால ஊசி போடாம நீங்க கொரோனா வந்துச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி. அது கண்டிப்பா வந்து எல்லாரும் ஊசி போட்டுருவாங்க. ஊசியில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊசி யாரு போடக்கூடாதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே மருந்து அலர்ஜி எல்லாம் மெடிசன் அலர்ஜி இருக்கா, மாத்திரை சாப்பிட்டாங்களா, ஊசி போட்டு ஆகலாம், அதான் அலர்ஜி இருக்கா, நீங்க போடாதீங்க. இல்ல உங்களுக்கு வந்து இந்த 1 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள கொரோனா வந்துருச்சா நீங்க போட தேவையில்லை. மற்றபடி எல்லாரும் போடலாம். 90 வயசுக்காரங்களும் போடலாம். நிறைய இழப்புகள், உயிர் இழப்புகள் நம்ம கட்சியிலேயே கூட்டணி கட்சி நிறைய பேர் உயிர் இழப்புகள் தேர்தல் ஒட்டி காரணம் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா ஊசி போடாதவங்க தான். ஊசி போட்டிருந்தாலும் அப்படி இறந்து கொரோனா வந்துச்சுன்னா ஓரளவு பாதுகாப்பு இருக்கு. 40 வயசுக்காரங்க 35 வயசுக்காரங்க ரொம்ப நிறைய இழப்பு இருந்தாங்க. தயவு செய்து நம்ம எல்லாரும் இந்த வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாதான் 3வது அலையை ஒண்ணு பார்க்காம இருக்கணும். இல்லைன்னா நம்ம 10 பேர் வந்து போடுற மீன் 10 பேர் போடுற வச்சோம் 3வது அலையை அவங்களால வரப்போகுது. உயிர் மாத்திரம் கிடையாது, நீங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. எத்தனோ பேர் 2 வருஷம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் தொழில வேலை போயிடுச்சு, வறுமை, பல பிரச்சனைகள். உயிர் பிரச்சனை மாத்திரம் கிடையாது. தயவு செய்து ஒரே ஒரு ஆயுதம் நம்மளுடைய தடுப்பூசி உள்ளதான். அதெல்லாம் தடுப்பூசி போயிட்டு போங்க. சமூக வலைகள் இருக்கிறோம். இது நம்ம திறப்புறான்னு வச்சு அண்ணன் சொன்னாலும் ஒரு 20 சொன்ன பார்த்தா ஒரு மினி பொறுப்புகள் ஆகிப்போச்சு இன்னைக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி. நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தலைவர் துரை வைகோ அவர்கள் பிரமாண போட்டி வாழ்த்துகிறார். நமது சிறப்பு விருந்தினர் துரை வைகோ அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பட்டாயம் சொல்கிறார். சார் இங்க வாங்க சார். சார் 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 தம்பி முருகன் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் அசல் இங்க பாருங்க நடுந்த 12ஆம் வார்டு உறுப்பினர் மயிலின் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வாசி
விடுதலை சிறுத்தைகள் பிரதி செயலாளர் தம்பி பாலகிருஷ்ணன் அவர்கள். திருக்குறள் பரிசீலிக்கிறார் பேரூராட்சி நிர்வாகி. விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் தம்பி சுரேஷ். ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் கட்டணம் அவர்கள் கைப்பற்றிக் வருகிறார். ஓட்டு போட்டு அப்படியே வெளியே வாங்க. வார கொஞ்சம் சமீபத்தில் தலைவருக்கு இணைந்த தமிழ் விமானப்பட்ட கலைஞர் சந்திக்க முடியவில்லை. போய் சந்திக்க முடியல. மாவட்ட மாரிசாமி திமுக டாஸ்மாக் தொழிற்சங்க முன்னணி வீரர் சந்திரன் சுற்றுச்சாமியோட செயலாளர் மாரிமுகா திமுக தெற்கு ஒன்றிய இளைஞரணி தம்பி முகேஷ் திமுக இளைஞர் வாக்கு தெற்கொன்றிய மக்கள் சிவகுமார் அயோத்தி பணத்தார் மாவட்ட தலைவர் நிர்வாகம் மற்றும் ஒன்றிய தோல்விப்பட்ட அனைத்து பாடசாலை நிர்வாகிகள்
மனிதநேய மக்கள் கட்சி அரசியல் அசமேகன் ஜாகிர் மாமா உள்ள வாங்க. சொல்கிறேன்னு சொன்னேன், அதான் கண்டுபட்டு நினைக்கிறேன். போட்டவங்க அப்படியே வந்துருங்க, நிக்காதீங்க. போட்டவங்க விளையுங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் தென்காசி மாவட்ட தலைவர் மாமா சையது சுலைமான் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் போக்குவரர்கள் பரிசீலிக்கிறார்கள். புக்கு வந்துட்டு காகிதமில்ல காலம் விட்டு இந்த புக்கு வந்துட்டு சட்டமன்றத்துல முஸ்லீம் லீக்குகள் வந்துட்டு எப்படி பணியாற்றினாங்க, என்ன உரைகள் நிறுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி காகிதமில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் முஸ்லீம் லீக் சாதகர் அவர் முதற்கொண்டு இந்த அபுபக்கர் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ காலம் வரை இந்த புக்குகள்ல வந்துட்டு வெளிவாக விளக்கியிருக்கிறது. அது நம்முடைய வருங்கால தலைவர், வருங்கால அமைச்சர், வருங்கால எம்எல்ஏ அவர்களின் படித்து பயன்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறது தென்காசி மாவட்ட முஸ்லீம் லீக். நன்றி மாமா, மிக்க நன்றி மாமா. அந்த ஐய நூலினை பரிசீலிக்கிறார்கள். புக்கோடு சேர்த்து ஒரு போட்டோ அக்கா மாறவ போட்டோ ஆசிரியர் வைவான் மாவட்ட இலக்கிய துணைத் தலைவர் ஆசிரியர் சந்திரன், புளியங்குடி நகர அவைத்தலைவர் அண்ணன் விவேகானந்தர், புளியங்குடி இளைஞரணி சங்கர், புளியங்குடி சுப்பிரமணியன், மாவட்ட பிரதிநிதி குழந்தை, வாசியர் தம்பி கிருஷ்ணகுமார், வாசியர் ராஜ முன்னணி தோழர் வழக்கறிஞரை மாவட்ட துணையமைப்பாளர் பொன்ராஜ் அவர்கள்,
பண்ணி உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அரசியல் இந்த மாதிரி பார்க்க முடியாது. நான் வெளிப்படையை சொல்றேன், அரசியல் இந்த மாதிரி பார்க்க முடியாது. எங்களுக்கு அங்கே பிறகு நம்ம பல்லடத்துல இதே மாதிரி தான். இங்கே நாங்கள் சீட்டு வாங்கியிருந்தோம். திமுக அவர் பேர் மறந்து போச்சு. 1 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். அவருக்கு 1 வருஷம் கோரிக்கை சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு இங்கே வச்சு தோற்றலாம். ஆனால் இருந்தாலும் முன்னோடு ரெண்டாவது நம்பரை நான் பார்க்குறேன். ரெண்டாவது அரசியல் ஒரு பெரிய அதிசயம் தான். விரும்ப மாட்டாரு. ஆனா அதை அங்கீகரிக்கிறீங்களா? அரசியல் வாப்பா வாப்பா அது என்ன இருக்கு? வேற எதையும் காரணங்கள் கொரோனா பட் வந்து பட் அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்து கிருஷ்ணா சேம்பரில் வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டு யாராவது ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டு எல்லாம் ஒரே பையன் முக்கியமான பைக் இருக்குங்களா? நிறைய இந்த மாதிரி இது இருக்கு. இங்க ஒரு கணவனை இழந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. கணவர் வந்து 20 நாள் முன்னாடி வந்து கொரோனாவே வந்திருக்காங்க. ஆனா வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வந்து கொரோனாங்கிறது காரணம் போடல. லேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்வால்மெண்ட் இருக்கு, தோல் இன்வால்மெண்ட் இருக்கு வந்திருக்கு, ஸ்வாப் டெஸ்ட் நெகட்டிவ் வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு கூட நிறைய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது கொரோனா இறந்தும் கூட இந்த மாநில மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற அந்த சில சலுகைகள் பெற முடியாத அளவுக்கு சில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அந்த மாநில மத்திய அரசு உண்டான அந்த நிதி மற்ற சலுகைகள் பெறுவதற்கு உண்டான ஏற்பாடு கண்டிப்பா செய்யணும். இருக்கிற உங்க ஆபீஸ்ல ஒரு யாராவது டெபியூட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு ஃபைல் போடுங்க, கம்ப்யூட்டர் ஒரு ஃபைல் போடுங்க. நம்ம நிறைய இந்த மாதிரி சாதாரண குடும்பம், அவங்க வேற எந்த வாழ்வாதாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து சரியான பார்க்கணும். அதனால மைக் வாங்கி சொல்றாங்க. மட்டுமா
அதான் கேட்டேன். பொறுப்பு அம்மா குமார் வண்டி ரெடியா இருக்காங்க. வண்டி ரெடியா இருக்காங்க.